All right. Good morning, church. காலை வணக்கம் சபையாரே. Yes, long Sabbath. Yeah, and happy Sabbath. ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். It's very glad to see you from there to over here. இந்த பக்கமும் பார்ப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Yes, especially I'd like to welcome Pastor Ambiga, இந்த வேளை விசேஷமாக போதகர் அம்பிகா நம்ம மத்தியில் இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். especially Ambiga's mother. முக்கியமாக அவருடைய தாயாருக்காகவும். You may recognize me that in my mom. என்னுடைய தாயார் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். They are coming in 2 months, so I hope them to come over here and worship together at this Tamil church, like Pastor Ambiga's mom. அம்பிகா அவர்களுடைய போதகர் அம்பிகா அவர்களுடைய தாயாரை கொண்டு என்னுடைய பெற்றோர்களும் இந்த தேசத்துக்கு வர இருக்கிறார்கள் இன்று 2 மாதத்திற்கு. எனக்கு ஞாபகம். And also welcome Pastor Ambiga's sister. Is very glad to see you. போதகர் அம்பிகா அவருடைய சகோதரி வந்திருக்கிறார்கள். நாங்கள் பார்ப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம். So actually I plan to share some message, particular message that church requested me. சபையார் கேட்டுக்கொண்ட பிரகாரம் நான் ஒரு செய்தியை கொடுக்க இருந்தேன். But we changed. நாங்கள் அது மாற்றிக்கொண்டோம். Yeah, that topic was quite thoughtful, so we are planning to have that Bible seminar in the afternoon time after the service. But for today, no, we are planning to have a picnic. ஒரு தொடர்ச்சியான ஒரு செய்தியை நாங்கள் முக்கியமான செய்தி சிந்திக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருந்தோம். ஆனால் அதை மாற்றிக்கொண்டோம். பிறகு அதன் தொடர்ச்சியை நம்ம செய்ய இருக்கின்றோம். So that's my message today is you are mine. இன்றைய நாளில் என்னுடைய செய்தி என்பது நீங்கள் என்னுடையவர்கள். Finding true rest in Christ. கிறிஸ்துவில் இளைப்பாறுதலை கண்டடைவது. And the question is, do we have the true rest in our souls? கேள்வி என்னவென்றால் உண்மையான இளைப்பாறுதல் நமக்கு உண்டா? The Bible clearly asks us. நமக்கு வேதம் தெளிவாக நமக்கு Matthew chapter 11 verse 28 chapter verse 28. மத்தேயு 11 அதிகாரம் 28வது வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். God is inviting us. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Come to me. என்னிடத்தில் வா என்கிறார். All who are weary and heavy burden. பாரம் சுமக்கிறவர்களே பாரம் சுமங்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். It is his true invitation. அது உண்மையான ஒரு அழைப்பு. My asking based upon this Bible verse today. இந்த வசனத்தினூடாக Have you ever truly experienced that rest? என்னோட கேள்வி என்னவென்றால் இந்த உண்மையான இளைப்பாறுதலை உண்மையாக நீ அனுபவிப்பதுண்டா? My asking is not only your mental understanding, உங்களுடைய மனநிலை மாத்திரம் நான் கேட்பதில்லை, your theoretical understanding. உங்களுடைய நினைவுபடி அல்ல. Have you ever experienced with your life, your own life? உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே இவைகளை நீ அனுபவித்ததுண்டா? Yes, we are planning to have church picnic today. இன்றைய மதிய பொழுதிலே நாம் யாவரும் பிக்னிக் செல்ல இருக்கின்றோம். With God's creatures. ஆண்டவருடைய இயற்கை படைப்புகளிலே relaxation with physically. நாம் சரீர பிரகாரமாக நாம் இளைப்பாறுதல் அடைகிறோம். What about your spiritual condition? ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்டது? Do we have that kind of true soulful and spiritual rest? நமக்கு உண்மையான இளைப்பாறுதல், அந்த அமைதியான அந்த மன நிறைவான அந்த இளைப்பாறுதல் நமக்கு உண்டா? Even though we go picnic and camping and holidays, we are not able to have those kind of true rest. நாம பிக்னிக் செல்லலாம் மற்றும் வேற காரியங்கள்லாம் நம்ம இளைப்பாறுதலுக்காக செல்லலாம். ஆனால் உண்மையான அந்த இளைப்பாறுதல் நமக்கு உண்டா? மன நிறைவானது. Jesus Christ is asking us. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்தில் கேட்கிறார் இந்த கேள்வியை. Come to me. என்னிடத்தில் வா. Who are heavy, weary and burdened. பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். Many times when you read the Bible, இந்த வேத வசனங்களை நீங்கள் படிக்கும் அநேக நேரங்களில் படிக்கும்போது we think about it by today. இன்றைய நாளிலே we think about it from our today's perspective. இன்றைய நாளுக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கின்றோம். But when he asks us,
இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கேட்கும் பொழுது It was 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்னதாக உள்ள கேள்வி அது. So we don't have to read the Bible verse not only today, இன்றைய நாளுக்கு மாத்திரம் படிக்கிறதல்ல, but also we need to move back to 2000 years ago. 2000 வருடத்துக்கு முன்னதாக நாம் செல்ல வேண்டும். When Jesus Christ, he asked that, you are heavy, weary and burdened. பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே என்ற கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். Actually, he didn't ask non-believers. அவர் விசுவாசம் அல்லாதவர்களிடத்தில் மாத்திரம் கேட்கவில்லை. Many people, they thought that, if some people, they don't come to the church, they may have, heavy, weary and burdened. சில வேளை நாம் சிந்திப்பது உண்டு, சபைக்கு வராதவர்கள் இந்த விதமான பாரமுடையவர்களாக இருப்பார்கள் நாம் நினைக்கலாம். But surprisingly, Jesus Christ, he was asking the Christians who says, I'm believing in God. ஆச்சரியப்படும் வண்ணமாக ஆண்டவர் இந்த கேள்வியை, நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இடத்தில் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கின்றார். They kept the law. நான் கற்பனை கைக்கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். They says, I'm believing in God. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று They சொல்கிறார்கள். said, we are the chosen people as like Jews and Israelites. யூதர்களைப் போல நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிறோம். Why Jesus Christ? ஆனால் இயேசு கிறிஸ்து He was asking, you are heavy, weary and burdened people. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். நம்ம இடத்துல Do we have that kind of weary and heavy burden இந்த in your விதமான life and my life? பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு இந்த பாரங்கள் நமக்கு உண்டா நம்முடைய வாழ்க்கையில இன்றையிலே? The reason was that although they said they believed in God, in reality they were living without true rest. ஏனெனில் அவர்கள் தேவனை நம்புகிறோம் என்று சொன்னாலும் சரி, உண்மையிலே இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்தார்கள். They come to the church, ஆலயத்துக்கு வருவார்கள், they couldn't have that peace in their mind. ஆனால் அவர்களுடைய மனதிலே உண்மையான சமாதானம் இருக்காது. They keep the commandments of God, but they didn't have that joy. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் இருப்பினும் அந்த மெய்யான அந்த சமாதானம் அவர்களுக்குள் இருக்காது. They said, we have the faith in Jesus. இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் விசுவாசம் உண்டு We என்று have சொல்வார்கள். faith in God. தேவனிடத்தில் விசுவாசம் உண்டு என்று சொல்வார்கள். But they don't have that true freedom ஆனா உண்மையான அந்த விடுதலை இருக்காது. from the grace of God. தேவனுடைய கிருபையினால் அந்த இளைப்பாறுதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். That is why God is asking, ஆகையினால் தான் தேவன் நம்மிடத்தில் கேட்கின்றார், come to me. என்னிடத்தில் வா. Those who are heavy, weary and burdened, பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். I will give you rest. நீ அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? What is the meaning? அது என்ன அர்த்தம்? How can we have that kind of rest in Christ? கிறிஸ்துவுக்குள் அந்த விதமான அந்த இளைப்பாறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது? Not only the worldly rest, உலக பிரகாரமான இளைப்பாறுதல் அல்ல, the heavenly rest. பரலோக இளைப்பாறுதல் How can you have? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Are you willing to listen? அதை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா? We? Yes? ஆம். Then let's pray and let's dive into the story of the Bible. ஜெபத்தோடு கூட நாம் இந்த வேதத்தில் உள்ள சரித்திரங்களோடு நாம் கடந்து செல்வோம். Our gracious Heavenly Father, எங்களுடைய பரலோகத்தின் பரமபிதாவே, I'm nothing, நான் ஒன்றுமில்லை, but you are everything. நீர் எல்லாமா இருக்கிறீர். While I'm sharing your message, இந்த வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்போது, Elder Aniel is delivering the translation. மூப்பர் அணியல் மொழிபெயர்க்கும் போது, Please pour out your Holy Spirit. பரிசுத்தாவினால் நிரப்போம். Not only for two of us, எங்களுக்கு மாத்திரமல்ல, 2 பேர் but மாத்திரமல்ல, also to the whole congregation சபையார் அனைவருக்கும், who are watching this video clip இந்த வீடியோ மூலமா and பார்ப்பவர்களுக்கும் worship God, ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள், studying about God. வேதத்தை ஆண்டவரை படித்து தியானிக்கும் போது, Lord, pour out your Holy Spirit கர்த்தாவே உமது ஆவியினால் எங்களை நிரப்பும், abundantly. அதிகமாக எங்களுக்கு தந்தரலாம். I pray all these things எல்லாவற்றும் நான் in கேட்கிறேன், the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன். Amen. ஆமென். Many people, they think in the Bible,
வேதத்துல ஊடாக நிறைய பேர் when they நினைக்கிறார்கள், read one Bible verse ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு and they read it again அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கும் பொழுது and find out the truth from there. அந்த வசனத்தினூடாக உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். But all the 66 books மொத்தம் 66 புஸ்தகங்களும் are connected each other. ஒன்றொன்று இணைந்தது. They are telling and revealing அவைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது the true characteristics of God, தேவனுடைய மெய்யான குணாதிசயத்தை our வெளிப்படுத்துகிறது. Savior Jesus Christ. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை So பற்றி. that is why I like to open ஆகையினால் தான் நான் திறக்க not விரும்புகிறேன். only Bible verse from Matthew chapter 11 verse மத்தேயு 28. 11:28 அந்த வசனம் மாத்திரமல்ல, I like to open, a book of Isaiah ஏசாயா புஸ்தகத்தை நான் திறக்க விரும்புகிறேன். chapter 43. 43ஆம் I அதிகாரம். was planning to have, verse 1 to 3, நான் 1லிருந்து 3 வரை வாசிக்க but விரும்பினேன். due to time limitation, நான் நேரம் இல்லாததினால் I'm going to share only with you verse 1 and 2. நான் 2 வசனங்களை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். So let's open நாம் திறப்போம் வசனத்தை. Isaiah chapter 43, ஏசாயா 43ஆம் அதிகாரம். verse 1. முதலாம் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. Jesus Christ, God says, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார், Jacob, யாக்கோபே, I formed you, நான் உன்னை உருவாக்கினேன், I created you, நான் உன்னை சிருஷ்டித்தேன், I'm your creator. நான் உன்னுடைய சிருஷ்டிகர்த்தர். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். He says, I redeemed you, ஆண்டவர் சொல்றார், உன்னை I மீட்டுக்கொண்டேன், summoned you. நான் உன்னை Do மீட்டுக்கொண்டேன், not fear. பயப்படாதே என்கிறார். You may have every difficult in your life. உன்னோட வாழ்க்கையில பல துன்பங்கள் இருக்கலாம், Don't afraid. பயப்படாதே. Why? ஏன்? Why? ஏன்? Why? ஏன்? God says, ஆண்டவர் சொல்லுகிறார், you நீ and you நீ and you நீயும் and you நீ and you are mine. நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். The Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்கிறது. Jacob, யாக்கோபே, my Tamil church members, என்னுடைய தமிழ் சபை விசுவாசிகளே, you are not yours. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, You are mine. நீங்கள் என்னுடையவர்கள். Let's read verse 2. தொடர்ந்து 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. When you pass through the waters, நீ தண்ணீர்ல கடக்கும் போது I'll be with you. நான் உன்னோடு இருப்பேன், You are not alone. நீ தனிமையானவன் அல்ல. And he continues. அதை தொடர்ந்து சொல்லுகிறார், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you walk through the fire, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது I'm with you. நான் உன்னோடு You இருக்கிறேன், are not alone. நீ தனிமையானவன் அல்ல. What kind of lessons do we learn today? இந்த நாளில் எந்த விதமான ஆலோசனைய வேத விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். We can learn many lessons, நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். but I like to emphasize only 2 things today. ஆனால் 2 முக்கியமான காரியத்தை மாத்திரம் So remember, கோடிட்டு காண my dear church, விரும்புகிறேன். சபையார் number விசுவாசிகளே, 1, முதலாவதாக we may learn that நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, நாம் நமக்கே சொந்தமானவர்கள் அல்ல என்பதை உணரும்போது உண்மையான இளைப்பாறுதல் தொடங்குகிறது. if you like to have that true rest அந்த உண்மையான இளைப்பாறுதல் வேண்டுமானால் in the biblical setting, வேதத்தினூடாக you yourself, நீங்கள் உங்களுக்குள்ளாக, you are not belong to you. நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல. Why? ஏன்? Because God says, ஏனென்றால் தேவன் சொல்கிறார், you are mine. நீ என்னுடையவன். Huh? எப்படி? But worldly setting, அந்த வசனம் சொல்லுகிறது, people they say, உலக பிரகாரமா மக்கள் சொல்கிறார்கள், my life, என்னுடைய வாழ்க்கை, my time, என்னுடைய தீர்மானம், my body, என்னுடைய சரீரம், my choice. என்னுடைய தீர்மானம். Because me, நான் என்னென்றால் I am, நான், this is mine. இவைகள் என்னுடையவைகள். Because it is mine. ஏனென்றால் இவைகள் என்னுடையது. I still remember எனக்கு ஞாபகம் when வருகிறது, I was watching one of the cartoon movie with the children. இந்த பிள்ளைகளோடு கூட கார்ட்டூன் நான் பார்க்கும் பொழுது, The title was Finding Nemo. Finding Nemo. ஃபைண்டிங் நிமோ என்ற தலைப்பு. And there are, so seagulls, a lot of seagulls. Seagulls. Yes. So the birds, they came and they அந்த say, விதமான ஒரு பறவைகள் கொண்டு வரோம், mine, like that. என்னுடைய ஒரு சத்தம் போடும் எல்லாம். Because people, they like to say,
ஏன்னா யாவரும் அவனமா விரும்புவார்கள், This is mine. இது என்னுடையது, Those are mine. The அவைகள் other one is mine. இவைகள் என்னுடையது, Even the rest of things are mine, 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 mine. மீதமானது எல்லாம் என்னுடையது 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 என்பார்கள். Because they like to have something with their own things in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடையவைகளாக தங்களுக்கு பெருமானவில் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். But Jesus Christ, He's saying, ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், I created you. நான் உன்னை சிருஷ்டித்தேன், I formed you. நான் உன்னை உருவாக்கினேன், I redeemed you. நான் உன்னை மீட்டேன், That is why you are mine. ஆகையினால் தான் நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். But the worldly setting, ஆனா உலக பிரகாரமாக it is you. நான் You need to have you yourself. உனக்குள் நீனாக தனியாக இருக்க But வேண்டும். godly sense, ஆனால் it says differently. ஆனால் வேதம் ஆண்டவர் சொல்கிறார், You are not yours. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. God says, ஆண்டவர் you சொல்கிறார், are mine. நீங்கள் என்னுடையவர்கள் என்று Because He சொல்கிறார். formed us. ஏனென்றால் He நம்மை created சிருஷ்டித்தார், us. நம்மளை உருவாக்கினார், He redeemed us. நம்மளை ரட்சிக்கிறார், மீட்டெடுக்கிறார். No, when I look at, children's life, சிறு பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, even I look back when I was a child, நான் சிறுவனா இருக்கும் பொழுது கூட if there are many people, நிறைய பேர் வரும்பொழுது I can imagine one நான் of யோசித்து the பார்ப்பேன், Tamil cities, the old markets, பழைய like பழைய மார்க்கெட்டுகள், in Korea as well, இந்த when we go கொரியாவிலும் to சரி the அப்படித்தான் old சரி, market, பழைய கடைகள், many people. நிறைய மக்கள். So my mom always said, please hold my hands tightly. என்னுடைய தாயார் சொல்லுறாங்க, என் கரங்களை பத்திரமா பற்றிக்கொள்ளு என்று சொல்லுவார், பிடித்துக்கொள்ள சொல்லுவார். But when we are following our parents, நீ உங்களுடைய பெற்றோர் நீங்க பிடித்துக்கொண்டு நடக்கும் பொழுது we are very peaceful. நமக்குள் சமாதானம் உண்டு. Why? ஏன்? Because the child ஏனென்றால் அந்த பிள்ளை is connected with ஏனென்றால் பற்றிக்கொள்கிறான், the parents. பெற்றோரை பிடித்துக் கொள்கிறான். But ஆனால் if the child is alone, ஆனால் அந்த பிள்ளை தனிமையா இருக்கும் the பொழுது, child is in panic அந்த பிள்ளை தனியா இருக்கும் பொழுது, because the child is not connected with the parents. ஏனென்றால் பெற்றோரோடு இணைக்கப்பட்டிருக்கவில்லை. Why? ஏன்? The child is not able to carry ஏனென்றால் அந்த பிள்ளை பெற்றோர் பிடிக்க முடியவில்லை. his or her life himself or herself. Cannot. அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய மாறுகிறது. So my question, என்னுடைய கேள்வி, my dear church, என்னுடைய சபை விசுவாசிகளே, why do you carry your own burden by yourself? நீங்கள் ஏன் உங்களுடைய பாரங்களை நீங்களே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? Why do you hold your life உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஏன் within your சுமந்து hands and carry it? அவைகளை நீங்களே ஏன் உங்கள் கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Many people, they think that, I need to carry this financial issue. நிறைய பேர் நினைக்கிறார்கள், பொருளாதார ரீதியாக I need மேற்கொள்ள to வேண்டும், stop by the bank. நான் வங்கியை நாங்கள் I need to talk to my friends. நான் நண்பர்களோடு I பேச need to வேண்டும், talk to my family. குடும்பத்தாரோடு பேச வேண்டும். Then there is no way to be escaped. அவைகளிலிருந்து நான் தப்பிக்க முடியாது. And they come to God. பிறகு கடைசியாக ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் வருவார்கள். And they ask, ஆண்டவர் கேட்பார்கள், oh Lord, கடவுளே, I went to the bank. அந்த வங்கியை I went to நிரப்பும், see my friends. என்னுடைய நண்பர்களை பார்க்க I வேண்டும், finally talked to my family. என்னுடைய குடும்பத்தாரை பேச Oh வேண்டும். Lord, there is no way. ஆண்டவர் சொல்லுங்க, வேற வழி இல்லை. Lord, what can I do? நான் என்ன செய்ய வேண்டும்? My dear church, என்னுடைய சபை விசுவாசிகளே, let's make upside down. எல்லாம் தலைக்கீழா மாற்றி போடுங்கள். Don't stop by your friends first. உன்னுடைய காரியத்தில் நிற்காது. Don't stop by your family first. உன்னுடைய குடும்பத்தாரில் Don't stop by bank first. வங்கி காரியங்களா இருந்தாலும் சரி, Let us stop by God first. முதலாவது தேவனிடத்துக்கு முன்னே, Because God is telling us, ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், you are mine. ஏனென்றால் நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். Let's think about the life of Jesus Christ இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் when தியானிப்போம். he was a child. அவர் சிறுவராக இருந்த பொழுது He came to this world இந்த உலகத்துக்கு அவர் வந்தார், fully and completely as a human. முழுமையாக மனிதனாக அந்த பூமியில வந்தார். He didn't lean on his life by himself. தானாகவே தன்னை சார்ந்து நிற்கவில்லை அவர். He leaned on God completely.
ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்து அவர் நின்றார். And he obeyed God. ஆண்டவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். Why? ஏன்? He always asked God first rather than any other people. மற்ற ஜனங்களை பார்க்கலாம், இவர் முதலாவதாக தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தான் செய்தார் எல்லாவற்றையும். Jesus Christ, he really recognized that அதை அவர் உணர்ந்தார். he really truly belonged to God. அவர் முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்து நின்றார். Jesus Christ is our example. இயேசு கிறிஸ்து நமக்கு உதாரணம். But ஆனால் we follow him sometimes, yes. நாம் சில வேளையிலே Sometimes no. சில வேளைகளை அவர் சார்ந்து ஜீவிக்கிறோம், அவர் பற்றி கொள்ளுகிறோம், சில வேளை விட்டு விடுகிறோம். But we still have the same opportunity அதே as சந்தர்ப்பங்கள் Jesus தான் he had. இயேசு கிறிஸ்துக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களே நமக்கும் கிடைக்கிறது. When he confessed, my life is not mine but Lord's. நம்ம அறிக்கை செய்யும்போது என்னோட வாழ்க்கை என்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது என்று சொல்லும்போது, I tell you that you may have experienced true rest in your spirit and your soul whole entire of life. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்கள் ஆவி ஆத்மாவில் உங்களுக்கு இளைப்பாறுதல், மெய்யான சமாதானம் உண்டாகும். Second, இரண்டாவதாக remember that ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், true peace comes from knowing that God is with us in every single situation. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தால் உண்மையான சமாதானம் நமக்கு வருகிறது. The Bible tells us that you remember that when you pass through the waters, I'll be with you. வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ தண்ணீருக்குள்ளடா கடந்து கொள்ளும்போது, தண்ணீரை கடந்து செல்லும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்கிறார். God didn't say if you pass through the waters. No. ஒருவேளை நீ தண்ணீரை கடக்கும் போது என்று சொல்லவில்லை, அப்படி சொல்லவில்லை. No, he didn't say if you pass through the fire. No, he didn't say. ஒருவேளை நீ அக்கினி நடந்தால் என்று அப்படி சொல்லவில்லை. When you and I, நீயும் நானும் we pass through நீ கடந்து செல்லும் பொழுது, the waters, தண்ணீரை கடக்கும் போது, the fire, அக்கினியில் நடக்கும் போது, God is with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். Whenever, எந்த சூழ்நிலையும், wherever எங்கும் சரி, you are having, உங்களுக்கு இருக்கு, we are having that difficulty. அந்த சூழ்நிலை பிரச்சனைகள் நமக்கு வரலாம். God is there for you. தேவன் அந்த இடத்துல உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். Because God says when you pass through the water. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை அந்த தண்ணீர் ஊடாக நீ நடந்து செல்லும் போது நான் உன்னோடு கூட இருக்கேன். Biblical meaning of rest does not mean the absence of difficulties. இந்த இளைப்பாறுதல் என்பது கஷ்டமில்லாத நிலை ஒன்று அல்ல. Peace means சமாதானம் என்பது God is present ஆண்டவருடைய பிரசன்னம் in the middle of our difficulties. நம்முடைய கஷ்டங்களூடாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரலாம். Let's think about the Israelites' experience. இஸ்ரேல் மக்களுடைய அனுபவத்தை நாம் பற்றி When they crossed off the Red Sea, அவர்கள் செங்கடலை கடந்து சென்ற பொழுது, they were able to cross over the Red Sea அந்த செங்கடலை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த அனுபவம் not because of their own capacity, அவர்களுடைய முழு பலத்தோட, தங்களுடைய பலத்தால் அல்ல, not with their own ability, அவர்களுடைய தன்மையினால் மாத்திரமல்ல, பலத்தால் கூட, but because of God. ஆண்டவர் மூலமாக அவர்கள் வந்தார். Because God was with them, ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். so they got saved. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Let's think about the story of Daniel's three friends as well. தானியேல் அவர்களுடைய நண்பர்களை பற்றிய சரித்திரத்தை பார்ப்போம். Shadrach, Meshach, Abednego. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, They got forced to bow down அவர்கள் கட்டாயப்படுத்தி the வணங்கும்படி golden செய்தார்கள் statue. அந்த பொன் சிலையை. If you don't bow down, நீங்கள் வணங்காவிட்டால் you must die. நீங்கள் சாக வேண்டும். They got chance again, அவர்கள் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. but they didn't worship ஆனால் அவர் வணங்கவில்லை, the idol. அந்த சிலையை வணங்கவில்லை. What happened? என்ன நடந்தது? And they were thrown into the blazing furnace. அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். So King Nebuchadnezzar, he said 7 times hotter. அந்த நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? 7 மடங்காக அந்த அக்கினியை அதிகமாக்கினார். But they are not burnt. ஆனால் அவர்கள் எரியவில்லை. The king Nebuchadnezzar, he asked them,
what's going on over there? அந்த நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா பார்க்கிறார், அந்த காட்சியை பார்த்து என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். You know, supposed to be there are 3 personnel. 3 பேர் மாத்திரம் இருக்க வேண்டுமே, What about that the 4th person? அந்த 4வது நபர் யார், என்னது என்று யோசித்தார். But they are still alive over there. அவர் உயிரோடு இருக்கிறார்களே. Can you imagine? யோசித்து பாருங்க. The soldiers who are carrying them to throw into the furnace, அவர்களை கொண்டு போய் அக்கினியில போட்டவர்கள், the soldiers will die too as well. அவர்கள் அக்கினியில அவர்கள் மரித்து போகிறார்கள். But miraculously, those ஆச்சரியப்படும் விதமாக 3 of them and they were with another personnel. 3 பேரும் இன்னொரு நபரோடு கூட உயிரோடு இருக்கிறார்கள். When we realize that Christ is with us, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம உணரும்போது we can have true full rest in our souls. நம்முடைய ஆத்மாவிலே உண்மையான அந்த சமாதானம் நமக்கு உண்டு. Ellen White says, எலன் வைட் சொல்கிறார்கள், விசுவாசத்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்து வாசம் செய்கிறார். Christ dwells in him who receives him by faith. சோதனைகள் நம் ஆத்மாவின் மேல் வந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். Though trials may come upon the soul, yet the Lord's presence will be with us. எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் இருந்த எரியும் புதர் எரிந்து அழியவில்லை, அக்கினி அந்த கிளைகளின் ஒரு நாரையும் அழிக்கவில்லை. The fire cannot consume us. அந்த அக்கினி அழிக்காது. கிறிஸ்துவில் தன் நம்பிக்கையை வைக்கும் பலவீனமான மனிதனுக்கும் அது போலவே இருக்கும். If we trust in Christ, கிறிஸ்துவில் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது the same miracle is happening. You can be உன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும். Shadrach, Meshach, Abednego, மேஷாக், ஆபேத்நேகோ, 3 friends of Daniel, இந்த தானியேலுடைய 3 நண்பர்கள் they got saved. அவர்கள் காக்கப்பட்டார்கள். Saved by what? எதிலிருந்து காக்கப்பட்டார்கள்? Saved by God's grace. God's grace. ஆண்டவருடைய கிருபையினால் நிமித்தம் காக்கப்பட்டார்கள். Today God is inviting us. இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். You are mine. நீ என்னுடையவன். Do you understand? I'm with you. இந்த கேள்வியை நீ புரிந்து கொள்கிறாயா? In conclusion, முடிவாக, as we are planning to have our church picnic today, இந்த மதிய வேளையில் நாம் சபையாக பிக்னிக் செல்ல இருக்கின்றோம். I have very important question. எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. Who owns your life? உங்களுடைய வாழ்க்கை யாருடையது? Is it you உங்களுடையதா, or is it God? இது ஆண்டவருடையதா? Who owns my own life? என்னுடைய சொந்த வாழ்க்கையை யார் நடத்துகிறது? Even the word it says, உலகம் சொல்கிறது your life is yours. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையது என்று உலகம் சொல்கிறது. But remember the Bible text. ஆனால் இந்த வேத Isaiah வசனத்தை, chapter 43, ஏசாயா 43ஆம் வசனத்தை தெரிந்து கொள். it says, ஆண்டவர் சொல்கிறார், you are mine. நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You are mine. நீங்கள் என்னுடையவர்கள். You are mine. நீங்கள் என்னுடையவர்கள். It is crying from the heaven. இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் God is saying that. ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். You are under my care. நீ என்னுடைய பார்வையிலே நீர் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். If your life still belongs to yourself, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையதா இருந்தால் you will always be tired. எப்பொழுதும் நீங்க பாரத்தோடு வாழ்வீர்கள். Because our life's burden, those things are too heavy. ஏனென்றால் அந்த பாரம் மிக அதிகமாக இருப்பதால் நீங்க எப்போதும் சோர்ந்தவர்களாய் இருப்பீர்கள். But if your life belongs to Christ, ஆனால் உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தமானதா இருந்தால், even your life is confusing and chaotic, உங்களுடைய வாழ்க்கை குழப்பமாகவும் இருந்தாலும், you can find the truest peace in your mind. நீங்கள் உங்களுடைய மனதிலே உங்களுடைய நினைவுகளை தூய்மையான அந்த சமாதானம் You கிடைக்கும். may have the truest rest in the arms of God. ஆண்டவருடைய கரங்களிலே நீ மெய்யான சமாதானத்தை இளைப்பாறுதலை கண்டடைவாய். So God is asking us, ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார், come to me. என்னிடத்தில் வா. Those all who are in heavy laden and burdens and weary, பாரங்களையும் சுமங்களையும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, I'll give you rest. நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Therefore, ஆகையினால் நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். you and I, நீங்களும் நானும் we belong to God. நாம் தேவனுடையவர்கள். You நீ are loved. விருப்பமானவர்களா? We are not alone. நாம் தனிமையானவர்கள் அல்ல. When someone walked with God யாராவது நாம் ஆண்டவரோடு நடக்கும் பொழுது and he found out difficult times, சில கஷ்டமான பாதையில் கடந்து செல்லலாம். he recognized that, oh,
Lord, நாம் பார்க்கின்றோம் கடவுளே I can see those, 2 footprints, அந்த கால் அடிகளை தெரிகிறது. but when I got difficult time, I can see that only 1 footprint. ஆனா கஷ்டமான பாதையிலே ஒரே ஒரு கால் அடி மாத்திரம் பார்க்கின்றேனே. What happened, Lord? என்ன நடந்தது கடவுளே? I'm not able to see, 2 footprints. இரண்டு கால் அடிகளை நான் பார்க்க முடியவில்லை, ஒன்று தானே பார்க்கின்றேன். Where were you at? நீர் எங்கே இருந்தீர்? I was alone. நான் தனிமையா இருந்தேனே. But dear my church, என்னோட சபை விசுவாசிகளே, you can see only 1 foot, நீங்கள் ஒரே ஒரு கால் பாதையை அடிச்சு விடுகளை மாத்திரம் பார்க்கலாம். but in the shadow, ஆனால் அந்த நிழலிலே how many people are there? எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? Yeah. ஆம், God is carrying us. ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு செல்கிறார். God is carrying us. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். So, dear church, ஆகையினால் சபை விசுவாசிகளே, if you have any emotional, if you have any financial, if you have any relational difficulties in your life, சபை விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் உங்களுடைய பலமான துன்பங்கள் இருந்தாலும் சரி, remember that you are not alone. நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. Don't do many things. நீ பல காரியங்கள் செய்யாதே. Please lean on God ஆண்டவரை வழி நடத்த நீ ஒப்புக்கொடு, completely, முழுமையாக ஒப்புக்கொடு. because God is carrying you. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை சுமந்து கொண்டு செல்கிறார். As Jesus Christ, He's carrying the Lamb. இயேசு கிறிஸ்து நம்மை தன்னுடைய கரங்களிலே நம்மை சுமந்து செல்கிறார். So, my question, என்னுடைய கேள்வி, are you willing to lean on Christ today? ஆண்டவர் முழுமையாக நீ அவரை பற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? So, are you willing to join this handshaking? அந்த கரங்களை நீ பற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? I believe Jesus Christ is coming நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருகிறார். very soon. வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். So, would you like to lean on Christ every day's life? ஒவ்வொரு நாளும் நீ அவரை பற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? If you are willing, நீ I'd விரும்பினால் like to invite you to stand. நீ எழுந்து நிற்கும்படி நான் We அழைக்கிறேன். may have closing prayer. நாம் ஜெபத்தோடு கூட இந்த நேரத்தில் முடிப்போம். Our loving, gracious Heavenly Father, அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, thank you for your calling today. எங்களை உம்மிடத்திற்கு அழைத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. And even though we are willing to carry ourselves, இன்றும் நாங்கள் எங்களுடைய துன்பங்களை நாங்கள் சுமந்து thank you for you கொண்டிருக்கலாம். are telling us நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர், that do not carry all that heavy, weary and burden. எல்லா பாரங்களை நீனே சுமந்து கொள்ளாதே என்று நீ சொல்லுகிறீர். Because ஏனென்றால் you are telling us நீர் எங்களிடத்தில் சொல்லுகிறீர், you don't have to carry those burdens. இந்த பாரங்களை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறீர். Sometimes we thought that we are our responsibility. சில வேளையில் நாங்களே இவைகளுக்கு பொறுப்பு நாங்களே என்று நாங்கள் நினைக்கிறோம். But Lord, we confess that நாங்கள் அங்க அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே, some heavy things எல்லாவற்றையும் we are not able to carry by நாங்கள் ourselves. எல்லாவற்றையும் சுமந்து எங்களால் சுமக்க முடியாது கர்த்தாவே. We really need your help. நாங்கள் உண்மையாகவே உமது கரங்களை நாங்கள் பற்றிக்கொள்ள So விரும்புகிறோம். as we stand, நாங்கள் நிற்கிற இந்த we வேலையை commit today நாங்கள் இந்த வேலை அறிக்கையிடுகிறோம். to lean on you நாங்கள் உண்மையில் நாங்கள் ஜீவிக்க, fully முழுமையாக, and completely. முழுமையாக அர்ப்பணிக்க, So please carry our whole lives எங்களுடைய முழு வாழ்க்கையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். according to your will. உமது சித்தத்தின்படி நடத்தும். Thank you for your listening, நீர் எங்களை இந்த ஜெபத்தை கேட்பதற்கான நன்றி. your deliverance. எங்களை வழி நடத்தும். I pray all these things எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன். in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன். Amen. ஆமென்.